இப்போ நம்ம பார்க்க போகிறது குருமூர்த்தி. திருவாதவூரில் வாதவூரான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ரொம்ப திறமைசாலி. அந்த திறமையை பார்த்து அந்த பாண்டிய மன்னன் தன்னோட மினிஸ்டராக அவனை சேர்த்துக்கிறான், மந்திரியாக வச்சுக்கிறான். வச்சுட்டு இருக்க போது அந்த சமயத்தில் என்ன ஆகுது, அந்த ஊரில் பெரிய வெள்ளம் வந்து குதிரையெல்லாம் அடிச்சுன்னு போயிடுது. அந்த வெள்ளத்தினால நிறைய வியாதி வந்து இறந்து போயிடுது. ஸோ அந்த குதிரை வாங்கறதுக்கோசரம் அவர்கிட்ட பணத்தை கொடுத்து, அந்த வாதவூரான்கிட்ட பணத்தை கொடுத்து குதிரை வாங்கிட்டு வர சொல்லி ராஜா அனுப்புறார். இவர் வந்து கிளம்பி வர சமயத்துல வழியில வந்து சிவபெருமான் வந்து குருமூர்த்தியா இருந்து அவரோட சீடர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வந்த உடனே அவரோட அந்த பேச்சுல மயங்கி போய் இந்த வாதவூரான் என்ன பண்றான்னா அங்கேயே உக்காந்துன்னுறான். உட்காந்து அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் வந்து அவன் வந்து சிவபெருமான் மேல பாட்டெல்லாம் கட்டுறான். பாட்டு எழுதின உடனே அந்த பாட்டெல்லாம் அதோட அந்த வரிகள் எல்லாம் மாணிக்கம் போல இருந்ததுனால அவர் வந்து அவருக்கு மாணிக்க வாச்சகர்னு பேர் வைக்கிறார். மாணிக்க வாச்சகர்னு பேர் வச்சுட்டு நீ வந்து சிவத்தொண்டு செய்யி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் அவர். இப்போ இந்த வாதவூரான் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை வச்சுன்னு அந்த ஊர்ல இருக்க கோவிலை சரி பண்ணி கோவில் கட்டி அந்த மாதிரி பணத்தெல்லாம் செலவழிச்சுடுறான். அதுதான் வந்து அந்த மாதிரி அருளினவர் தான் குருமூர்த்தி. அந்த பணத்தெல்லாம் செலவழிச்சு அந்த கோவில் கட்டுறதுனா அது என்ன கோவில்னா ஆத்மநாதன் கோவில். தென் அங்கிருந்து அவன் வந்து குதிரை வாங்கிட்டு வர்றதுனால பாண்டியராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை ஜெயில போட்டு பயங்கரமா அவனை துன்புறுத்துறான். இதை பார்த்துட்டும் வந்து அவனால தாங்க முடியாத அவன் என்ன பண்றான், சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிறான். சிவபெருமான் என்ன பண்றாருனாக்கா காட்டுக்கு போய் காட்டுல இருக்கிற நரியெல்லாம் நரியெல்லாம் வந்து குதிரையாக்கி இந்த ராஜா கிட்ட வந்து ஒரு வந்து குதிரைக்காரன் மாதிரி எடுத்துன்னு வந்து அந்த ராஜா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு வந்து அங்கிருந்து கிளம்பிடுறான். கிளம்புற சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போதைக்கு நான் அந்த குதிரையெல்லாம் ஒப்படைச்சு விடுறேன், நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனைக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சிவபெருமான் அங்கிருந்து கிளம்பி போயிடுறார். ராத்திரியில என்ன ஆகுது, இந்த நரியெல்லாம் இந்த நரியாக்கின அந்த குதிரையெல்லாம் அந்த தொழுவத்துல கட்டி இருக்கிற சமயத்துல அந்த குதிரைகள்லாம் வந்து அங்க இருக்கிற புல்லியுமா கொள்ளையுமா சாப்பிட முடியும். அந்த இதெல்லாம் என்ன பண்றதுன்னா அந்த இருக்கிற மற்ற குதிரைகள் எல்லாம் அந்த நரி வந்து அடிச்சு சாப்பிட்டுடுறது. அதை பார்த்த உடனே ராஜாக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து என்ன பண்றார் பாண்டியராஜா, திருப்பியும் வாதவூரான கொண்டு போய் ஜெயில போட்டு திருப்பி கொடுமைப்படுத்துறார். இதுதான் மறுநாள் என்ன ஆகுது, காவேரி கரையில ஒரே வெள்ளம் வந்து ஊர்ல எல்லாம் பூந்துடுது. ஊர்ல போனோடனே எல்லா ஜனங்களும் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ வந்து பாண்டியராஜா என்ன சொல்றான்னா கொஞ்சம் கொஞ்சம் டிவிஷன் பண்ணி கொடுக்குறான். இவ்வளவு தூரம் நீங்க அடைங்க, இவ்வளவு தூரம் நீங்க அடைங்க. அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்த உடனே எல்லாரும் வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுறான். ஆனா அந்த ஊர்ல வந்து ஒரு புட்டை வித்து இது பண்ற ஒரு கழுவி இருக்கா. அவ பேர் வந்து வந்தின்னு பேரு. அவளுக்கு வந்து யாருமே கிடையாது. அவள் டெய்லி புட்டு பண்ணுவா, அதை சுவாமிக்கு படைப்பா, அதை யாரான ஒரு சிவனடியார் கொடுப்பா. அதுக்கப்புறம் தன்னோட வியாபாரத்துல என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு சாப்பிட்டுருப்பா. ஷி காண்ட் அஃபோர்ட் டு ஹையர் அ கூலி. ஸோ சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறா, எனக்கு நீ தான் எப்படியான உதவி பண்ணணும்னு. அப்போ சிவபெருமான் என்ன தெரியுமா, கூலியா வரான் அவங்க கிட்ட வந்து, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்குறியான்னு. இப்போ அவ சொல்றா, நான் சாப்பிட்றதுக்கு கொடுக்குறேன், என்கிட்ட புட்டு தான் இருக்கு, பட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இதை கரைக்கிறது. சரி நீ குடு, நான் வந்து பண்றேன், நான் சாப்பிட்டுட்டு பண்றேன், ரொம்ப பசிக்கும். சரி அவ குடுப்பா புட்டை சாப்பிட்டுட்டு நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கிடுவேன் ஆத்தங்கரையில. அப்புறம் வந்து கொனாய்க்கு திருப்பியும் புட்டை சாப்பிடுவாரு. இப்படியே பண்ணிட்டு இருக்காரு, அவரோட வேலையை பண்ணதே இல்லை. அப்புறம் ஆத்தங்கரைக்கு போனாலும் அங்க இருக்கிற வேலையும் வேலை செய்ய முடியாம தடுத்துட்டு இருக்காரு. அப்போ ராஜா வந்து எல்லாம் பாக்குறதுக்கு வர, சூப்பர்விஷனுக்கு வர. வந்த உடனே இந்த வந்தியோட அடக்கப்படாம இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கோவம் வருது. இது யாரோடதுங்கிற இந்த மாதிரி வந்தியோடது, அவளோட ஆளுதான் இந்த கூலின்னு. உடனே அவர் என்னோட ஷார்ட்டை எடுத்து ஒரு அடி அடிக்கிறார். அடிச்சா அதை வந்து அந்த ஷார்ட் அடி எல்லார் முதுகுலையும் ஒரு வடுவா அமைஞ்சிட்டு. வடுன்னா காயம், அந்த மார்க் இருக்கும்ல, அதுதான் வடுன்னு பேர். அதுக்கு வந்து அப்போ இந்த கூலியா இருக்கிற சிவபெருமான் என்ன பண்ற, ஒரு கூட மணல் எடுத்து ஆத்துல கொட்டிட்டு மறைஞ்சு போயிடுற. உடனே அந்த வெள்ளம் எல்லாம், அந்த ஒரு கூட மணல்லயே வெள்ளம் எல்லாம் வந்து அடப்பட்டு போயிடுது. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ வந்து ஒரு அசரீர் ஒலிக்கிறது, இந்த மாதிரி நீ வந்து நான் தான் வந்து அந்த குதிரை ஆளா வந்தேன், நீ வந்து
பரியெல்லாம் நெறியாக்கிக்கணும் எடுத்துன்னு வந்தேன். அப்புறம் வள்ளம் வர வச்சேன். ஏன் இதெல்லாம் நான் செஞ்சேன்னா, என்னோட டிவோட்டியான இந்த வாதவூரான காப்பாத்துறதுக்கு தான். அது ப்ளஸ் நான் வந்து அந்த வந்திக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் வடுகர். அது புட்டுக்கு மண் சுமந்ததுன்னு ஒன் ஆஃப் தி 64 திருவிளையாடல் ஆஃப் சிவபெருமான், அதில் இது வருது. அடுத்தது கஜாந்திகர். கஜாந்திகர்னா இந்த கதை வந்து உங்களுக்கு வந்து ஸ்கந்த புராணத்தில் வருது. அதாவது கஜாந்திகருங்கிறது கஜம்னா யானை. யானைக்கு அருள் பண்ணி, எந்த யானைக்கு? ஐராவதம் யானைக்கு, தட் இஸ் இந்திரனோட யானைக்கு அருள் பொழிஞ்ச வடிவம். இது எப்படி வருதுன்னா, சிவபெருமான் வந்து இது ஸ்கந்த புராணத்துல வருது. இது என்னன்னா, அந்த இவன் இருக்கான்ல, பத்மாசுரன் இருக்கான்ல, பத்மாசுரனுக்கு வந்து இந்திராணி மேல ஒரு ஆசை வந்துடுது, மோகம் வந்துடுது. இந்திராணியை பிடிச்சின்வான்னு சொல்லிட்டு தன் பையனை பானுகோப்பனை அனுப்புறான். பானுகோப்பன் போய் அங்கெல்லாம் பார்க்குறான். அவ 2 பேரும் இந்திரனும் இல்லை, ஒய்ஃபும் இல்லை. இந்திரன் இதுக்கு பயந்துட்டு இந்திரனும் இந்திராணியும் என்ன பண்றான்னா, சீர்காழியில வந்து ஒரு மூங்கில் காடுல வந்து அவ 2 பேரும் ஒளிஞ்சுட்டு இருக்கான். அவ அங்க ஒளிஞ்சுட்டு இருக்கிற சமயத்துல இங்க இத்தனை கராட்டா நடக்கிறது. அப்போ வந்து ரொம்ப எல்லாரையும் ரொம்ப துன்புறுத்தினோடனே அங்க இருக்கிற சில தேவர்கள் எல்லாம் வந்து இந்திரனை சொல்றான், வா நம்ம போய் சிவபெருமான் கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ணி சுருக்கா அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு வழி பண்ணலாம். ஸோ அந்த சமயத்துல என்ன ஆகுது, இவளை இந்திராணியை தனியா விட்டுட்டு போக முடியாது. அதனால நம்ம ஐயப்பனோட ஹெல்ப்பர், ஐயப்பனோட ஒரு துணையா இருக்கிற பேரு வந்து காளன்னு பேரு, அவனை வந்து அவனை காவலா வச்சுட்டு இந்திராணிக்கு இவாள்லாம் இதுக்கு போறான், கைலாசத்துக்கு போறான். அந்த சமயத்துல கஜமுகி, அதாவது பத்மாசுரனோட தங்க வந்து இவகிட்ட சொல்றா, நீ வா, என்னோட அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கலாம், அவன் நல்ல சுகபோகமா இருக்கலாம், நீ இப்படி எல்லாம் ஒரு இடத்துல அலைக்கழிக்க வேணாம்னு கூப்பிடுறா. அவ வர மறுத்த உடனே அவ கையை பிடிச்சி ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்துன்னு போறதுக்கு பாக்குறா. அப்போ இந்த காலன் அவளோட 2 கையையும் வெட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி இங்க நடந்துட்டு இருக்கிற சமயத்துல அங்க என்ன ஆகுது, எல்லாரும் சண்டை போட்டு இந்திரன் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்திரன் மயக்கம் போட்டு விழுந்த உடனே இந்த யானை, தட் இஸ் ஐராவதம் வந்து சண்டைக்கு போறது. அப்போ வந்து அதோட 2 தந்தமும் முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆன உடனே சிவபெருமான் வந்து அந்த ஐராவதத்துக்கு தந்தத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு அருள் புரியுறார். அடுத்தது வந்து பசுபதாஸ்திர மூர்த்தி. அதாவது பசுபதாஸ்திரத்தை வந்து வாங்கறதுக்கோசரம் அவருக்கு கொடுத்த அருளின வடிவம் தான் இந்த வடிவம். அதாவது நம்ம அந்த இந்த 2 கதை 2 விதமா இதை சொல்லுவா. இன்னொன்று வந்து நம்ம அந்த கிராதகர் பார்த்தோம் இல்லையா, கிராதகர் பார்த்து அதை பிடிச்ச உடனே அந்த சிவபெருமான் என்ன பண்ற, அர்ஜுனனுக்கு வந்து அந்த அஸ்திரத்தை கொடுக்குற அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதை என்னன்னாக்கா, அர்ஜுனன் வந்து தன்னோட பையனை வந்து இந்த பாரத போர்ல இழந்துடுறான்ல, ரொம்ப சோகத்துல இருக்கானா. அப்ப சிவபெருமான் வந்து, நீ வா நம்ம போய், இல்லை நீ சாப்பிடு கொஞ்சம், அதெல்லாம் சொல்றாராம். அவர் ஆஸ்வாசப்படுத்துறாரு. அப்போ அவன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன், சிவ பூஜை பண்ணாம நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அப்ப நீ வந்து என்ன சிவனா நினைச்சுன்னு எனக்கு பூஜை பண்ணுங்கிறார். சரி, அர்ஜுன் வந்து பெருமாளுக்கே சிவனா பூஜை பண்றாங்க. பூஜை முடிஞ்சோடனே வா, அவனுக்கு அந்த அஸ்திரத்தை நான் வந்து சிவன் கிட்ட இருந்து வாங்கி தரேன்னு கைலாசத்துக்கு அழிச்சின்னு போனா, அங்க போனா அர்ஜுனனுக்கு ஷாக் ஆயிடுறான். என்னன்னா, இவன் இங்க பூஜை பண்ண மலர் அங்க வந்து அவருக்கு சமைச்சிருக்கான், அந்த இடத்துல இருக்கா அந்த பூக்கள்லாம். அப்போதான் அவனுக்கு புரியுறதான் சிவனும் பெருமாளும் ஒண்ணுன்றது. அதாவது பல இடத்துல சொல்லியிருக்கா இந்த மாதிரி சிவனும் பெருமாளும் ஒண்ணுதான். அதுதான் வந்து அப்புறம் அவருக்கு வந்து அவனுக்கு வந்து சிவபெருமான் வந்து அஸ்திரத்தை கொடுக்குறாராம். அடுத்தது இது வந்து சக்கரதானர். ஜலந்தனர் வதம் போது சிவபெருமான் ஒரு சக்கரத்தை கிரியேட் பண்ணி அவனோட தலையை சீவுறாருல, அப்புறம் அந்த சக்கரம் வந்து சிவபெருமானோட கையில வந்து தஞ்சம் அடைச்சு விட்டுருவான். அது ரொம்ப பவர்ஃபுல்லான சக்கரம். அந்த சக்கரத்தை பெருமாள் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருக்காராம். அப்போ வந்து இந்த மாதிரி 1000 தாமரை பூவால அர்ச்சனை பண்ணினா அவருக்கு அது கிடைக்கும்னு அவருக்கு கேள்விப்படுறாரு. உடனே அவர் வந்து ஒரு குளத்துல 1000 பூக்களை, தாமரை பூக்களை கிரியேட் பண்ணி அவர் பூஜை பண்றார். பூஜை பண்ற போது சிவபெருமான் அங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்றார். அவர் ஒரு திருவிளையாடல் பண்றார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு பூவை மறைச்சு வச்சுடுறாங்க. மறைச்சு வச்ச உடனே பெருமாளுக்கு என்ன பண்றது, சரி தன்னோட ஒரு கண்ணியே எடுத்து பூஜை பண்றதுக்கு பாக்குறாராம். அப்போ வந்து சிவபெருமான் வந்து அந்த சக்கரத்தை தானமா இவருக்கு கொடுத்துடுறாராம். அதனாலதான் அவரை வந்து கமலக்கண்ணன்
தன் கண்ணையே தானம் பண்ணினார், அதனால கமலக்கண்ணன் சொல்லுவார். அப்புறம் இது சண்டே சதுக்கிரம். இது வந்து சண்டேகர்ன்ற ஒரு ஒரு சின்ன பையன் வந்து தினமும் சிவபெருமானுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவானாம். இவனோட பெருமையை ஊருக்கெல்லாம் சொல்லணும்னு சிவபெருமானே என்ன பண்றாரு, ஒரு வயோதிக வயது ஒரு கிழவர் மாதிரி வந்து, நம்பி எனக்கு ரொம்ப பசிக்கிறது ஏதாவது கொடுன்னு. அவன் ரொம்ப பக்தி உண்டு. அந்த பக்தினால அவன் வந்து அபிஷேகம் பண்ணாம சாப்பிட மாட்டான், அபிஷேகம் பண்ணாம அவன் ஒரு நாள் அவனுக்கு போகாது. அந்த மாதிரி இருக்கிற பக்தன் என்ன பண்றான், பெரியவரை பார்த்து அந்த பாலை அபிஷேகம் பண்ணாமே அந்த பாலை கொடுக்குறான். உடனே சிவபெருமான் அவனுக்கு அருள் புரியாது. அதுதான் அந்த அந்த வடிவம் அவர் எடுத்தது. இப்போ வந்து நம்ம வந்து சுரகண்டீஸ்வரரை பற்றி பார்க்க போகிறோம். சுரகண்டீஸ்வரரை ஒரு நவராத்திரி போது நான் வந்து சுரகண்டீஸ்வரரை வச்சுருந்தேன். அதாவது வெரி ரேர் இன்கார்னேஷன் ஆஃப் டெய்டிஸ்ன்ற இதில் வச்சுருந்தேன். இது வந்து என்னென்னா, பாணாசுரன் ஒரு அசுரன் இருக்கான். அவன் பயங்கர சிவன் பக்தன். அவ்வளோ டிவோட்டியாகவும் அவன் வந்து சிவனை வந்து பயங்கரமாக வந்து தபஸ் பண்ணி வந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக ஆயிடுறான். அவன் எல்லாரையும் ஜெயிக்கிற தன்மையை வந்துடுறது. அவன் என்ன பண்ணுறான், ஒரு வாட்டி அந்த மாதிரி இது பண்ணி சிவனை வந்து தன்னோட பேலஸ்லேயே வந்து தங்க சொல்கிறான். ஸோ சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகர் எல்லாருமே வந்து அவன் பேலஸில் தங்கான். அதாவது அந்த அளவுக்கு அவனுக்கு டிவோஷன். அவன் என்ன பண்ணுறான், அவன் எடுத்துட்டு வரதுனால என்ன பண்ணுறான், எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வரான். அவனுக்கு இனிமேல் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவாளே யாரும் இல்லைன்னு ஆன உடனே சிவபெருமானியே, தன்னோட வீட்டில் தங்கியிருக்கிற சிவபெருமானியே அவன் வந்து சண்டைக்கு கூப்பிட்றான். அப்போ சிவபெருமான் சொல்கிறார், நான் உன் வீட்டில் தங்கிட்டு இருக்கேன்ப்பா, உன்னோட சண்டை போட முடியாது, உன்னோட சண்டை போடுறதுக்கு இன்னொரு பெரிய ஆள் வருவார் அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, இப்படி போயின்னு இருக்கு. இப்போ இவனோட அந்த பாணாசுரனோட பொண்ணு உஷைன்றவோ கிருஷ்ணரோட பேரனான அனிருத்த லவ் பண்ணுறான். இது பிடிக்காத இவன் பாணாசுரன் என்ன பண்ணுறான், அனிருத்தரை எடுத்து ஜெயிலில் போட்டுறான். இப்போ கிருஷ்ணர் வராறாங்க. கிருஷ்ணர் வந்து தன்னோட பேரனை அழிச்சின்னு போகிறதுக்கோசம் வரார். இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். சரின்னா அவன் வந்து கிருஷ்ணர் வந்து அவனோட சண்டைக்கு வர்றார். அப்போ வந்து சிவபெருமானை கூப்பிட்டு, நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசரம் அவனோட சண்டை போடும். சரி, இவர் என்ன பார்த்தாரு, என்னடா அது நம்மளை சண்டை போட சொல்கிறான் அவன் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணரோட சண்டை போடுறார். சிவபெருமான் சண்டை போடுற சமயத்தில் கிருஷ்ணர்கிட்ட அவர் சிவபெருமான் சொல்கிறார், பாரு, ஒரு ஸ்டேஜில் நான் ஒதுங்கின்றுவேன், நீ பாணாசுரனோட சண்டை போடு. அவனுக்கு 1000 கை இருக்குது, 2 கையை வை. ஏன்னா அவன் என்னோட பக்தன், எனக்கு பூஜை பண்ணுறதுக்கு அவனுக்கு 2 கை வேணும். அதை வச்சுட்டு நீ எல்லாத்தையும் விட்டுடும் அப்படிங்கிற. ஸோ அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி 3 தலை, 3 காலு, 4 கை வச்சுட்டு சண்டை போடுறார். சண்டை போட சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், ஒரு கூல் வேவ் அனுப்புகிறார், அப்படியே குளிர்ற மாதிரி அனுப்புகிறார். உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறார், அனலோட இது அவர் தான் நெத்தி கண்ணிலே நெருப்பு வச்சுட்டு இருக்காரு. அவர் உடம்புலேருந்து நிறைய அக்னி கணைகள்லாம் வருதான். அப்படி வருதான், இது 2 நல்லிஃபை ஆகிடுது. இந்த சமயத்துல தான் சிவபெருமான் ஒதுங்கின உடனே இப்போ வந்து கிருஷ்ணரும் அந்த பாணாசுரனும் நேருக்கு நேர் சண்டை போடுற போது மன இவர் எல்லா கையையும் வெட்டிட்டு அவனுக்கு 2 கை தான் இருக்கு. எல்லாம் ஆன உடனே தான் அவனுக்கு இவ்வளோ பெரிய, நான் அவ்வளோ இது வாங்கியிருக்கேன், என்னை ஜெயிக்கிறது வந்து சாதாரண ஆளா இருக்க முடியாது, சிவபெருமான் சொல்ற மாதிரி இவர் பெருமாளா தான் இருக்கணும் அப்படின்னு அவன் இது பண்ணிட்டு அவன் சரண்டர் ஆகி தன்னோட பொண்ணை வந்து அனிருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடுறான். ஸோ இந்த வடிவம் ஆஃப் சிவன் தான் இஸ் கால்ட் சுரகண்டேஸ்வரர். இவரை வேண்டினா ஜுரம்லாம் சரியா போயிடும்னு சொல்லுவான். ஸோ அடுத்தது நம்ம பார்த்து கருடனுக்கு அருளிய வடிவம் என்ன ஆகுது. ஒரு சமயம் பெருமாள் வந்து சிவனை பார்க்கறதுக்கு கைலாசத்துக்கு வர சமயத்தில் அவர் வந்து கருடனை வாசல்ல உட்காந்து வச்சுட்டு உள்ள போறார். ரொம்ப நாள் ஆகி வரலன்னு உடனே இந்த கருடனுக்கு பொறுமை போயிடுறது, உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நந்தி வந்து தடுக்கிறார், உள்ள போக முடியாதுங்கிற. உடனே 2 பேருக்கும் சண்டை வருது. அப்போ வந்து இந்த சத்தம் 2 பேருக்கும் அந்த சண்டையில் சிவபெருமான் வந்து வந்துட்டு நந்தியை வந்து காம் பண்ணிட்டு வந்து கருடனுக்கு அருள் புரிகிறார். அதுதான் இது கருடனுக்கு அருள் புரிந்த வடிவம்.
ஸோ அத்ரின்னு ஒரு முனிவர் இருக்கார். அவரோட மனைவி பேரு தான் அனுசையா. அவள் வந்து அதாவது கற்பின் சிகரம்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ கற்பு கடைசியாக வாழ்ந்துன்னு இருந்தா. ஸோ இதை உலகத்துக்கு சொல்லணுன்றதுக்கோசரம் வந்து சிவபெருமான் வந்து மும்மூர்த்திகளும் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு 3 பேரும் ஒரு அந்தனர் வேஷம் எடுத்துட்டு இவன் வீட்டுக்கு வந்து வந்து பிக்ஷைக்கு வரா. பிக்ஷைக்கு வந்தோன்னா அவள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் உபச்சாரம்லாம் பண்ணி சமைச்சு அவளுக்கு பரிமாறுற சமயத்தில் அவள் சொன்னா, இல்லை நீ வந்து நிர்வாணமாக வந்து பரிமாறினாதான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ அவளோட தன்னோட தவ வலிமையினால அவள் என்ன பண்ணுறா, அந்த 3 பேரையும் சின்ன குழந்தையா ஆக்கி அவள் அந்த 3 குழந்தைகளுக்கும் ஃபீட் பண்ணுறாள். அப்போ வந்து அத்ரி முனிவர் வரார். வந்துட்டு அவர் தவ வலிமையால் புரிஞ்சுக்கிறார் இது என்னன்னு சொல்லிட்டு. அப்போ 3 பேரும் வந்து மூணு பேர் வந்து தன்னோட ஃபுல் வடி ஃபார்மை காட்டுறா, பிரம்மா விஷ்ணு சிவனா. அப்போ வந்து இவ 2 பேருக்கும் குழந்தைகள் கிடையாது. அவ குழந்தைகள் இல்லைன்னு உடனே சிவபெருமான் சொல்ற, இந்த 3 அம்சமா வச்சு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற. அதுதான் அத்ரி முனிவர். 3 தலையோட அவர் இருக்கார். அதுதான் பிரம்மா விஷ்ணு சிவன். திருப்பி இந்த இடத்துல என்ன காட்டுறதுன்னா, எல்லாரும் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான்றது வந்து இன்னும் எம்பசைஸ் பண்ணுது. இது ஆபத்தோத்தாரண மூர்த்தி, அதாவது ஆபத்து சமயத்துல நம்மள ரட்சிக்கிற மூர்த்தி. அதாவது சிவபெருமான் வந்து தன்னோட ஃபுல் பரிவாரங்களோட, தட் இஸ் பார்வதி, முருகர் அண்ட் பிள்ளையாரோட சிம்மாசனத்துல அமர்ந்த அந்த ஒரு கெட்டப்ல வந்து ஒரு சிம்மாசனத்துல அமர்ந்து ஆபத்துல இருக்கிறவாளை எல்லாரையும் காப்பாத்துறார். அதுதான் இந்த வடிவம்.